ஹாய் ப்ளீஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? இல்லை சார், கொஞ்சம் தான் நர்வஸாக இருக்கீங்களா? ஆமாம், நர்வஸ் உள்ளே தான் போய் இங்கே ரிலாக்ஸாக இருங்க, கவலையப்படாதீங்க. ஓகே, உங்களோட ஏவி பார்த்துருமா? யா, ஓகே. ஹாய், நான் தான் உங்கள் ஆதிரை. இல்லை நான் தான் ஆதிரை. நான் திருப்பூர் மாவட்டத்தில் தான் பிறந்தேன். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, புதுசாக பழகிறவங்க கிட்ட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஸ்டில் நான் பழகிட்டேன்னா ரொம்ப ஜாலியாக எதுனாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே சினிமா பார்க்குறது பிடிக்கும். அந்த சினிமா பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் அவங்களது பார்த்து எனக்கும் அந்த ஆசை வந்துச்சு. என் வீட்டில் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு சினிமா ஆசை இருக்குது, போகணும் அப்படின்னு. அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ போகிறதுனா ஃபேமிலியை எங்களை எல்லாரையும் மறந்துட்டு போயிரு, ஃபேமிலியே வேணான்னு போயிரு, இந்த மாதிரி டைலாக்லாம் அவள் பேசினா. பட் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை, நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சதுக்கு ஒரு ட்ரையாவது கொடுத்து பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மைண்ட் செட். யாருக்கோ ஏதோ ஒன்று தெரிஞ்சு அவங்க வந்து எனக்கு பிகிலோட ஆடிஷன் கால் வந்து எனக்கு சொன்னாங்க. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் சினிமாக்குள்ளே ஆக்டிங்குள்ளே எடுத்து வைக்கிறது. இந்த படத்தில் நான் நடிக்கிறேங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிற டைமில் கோவிட் வந்துச்சு. அப்படியே டோட்டலாக காலி. என்ன பண்ணுறது என்ன ஒன்றுமே தெரில. 2 வருஷம் அதுலேயே ஓடிடுச்சு. அடுத்த படம் எதுவும் கிடைக்கல. திரும்ப கிளம்பி ஊருக்கே போயிட்டேன் கோவிடில். அப்போ தான் வந்து எனக்கு விஜய் டிவியில் சீரியலுக்கு சான்ஸ் கிடச்சிது. கரெக்டாக அந்த டைமில் தான் எனக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இப்போ ஏன் பிக் பாஸ் அப்படின்னா, அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது மூலயமா நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியும், நம்ம யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பிக் பாஸ் ஹவுஸோட ஒரு பேஸே வந்து ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஹாஸ்டல்னால் இப்போ யோசிச்சுக்கோங்க எத்தனை பேரை பார்த்துருப்பேன்னு. ஸோ இங்கே ஒரு 18-20 பேருங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சர்வே பண்ணிடுவேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் ஆதிரைன்னு சொல்லிட்டு நான் இல்லை நான் ஆதிரைன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னா, நான் உங்கள் ஆதிரையா இல்லையாங்கிறது நான் சொல்லக்கூடாது இல்லையா? நீங்கள் த்ரூ அவுட்டாக இந்த சீசன் பாருங்கள். என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்கள் ஆதிரையா இல்லையாங்கிறத நீங்களே காட்ட போகிறீங்க. ஸோ அதனால தான். சரி, நீங்கள் உங்கள் ஆதிரியாகவே இருங்க. நாங்கள் ஷோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஆதிரியா இல்லையா நாங்கள் சொல்கிறோம். வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்கள் தனியாக தான் இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும்ல, நீங்கள் யார், சுற்றி இருக்க இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம். அந்த நீங்கள் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்னால் அதை முடியும் போது இதெல்லாம் என்னால் முடியும் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால கேட்குறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹாஸ்டலில் தான் இருக்கேன். ஸோ நிறையா பேர் பார்த்துருக்கேன். பட் அந்த ஹாஸ்டல் லைஃப் வேறு, பட் இந்த ஹாஸ்டல் லைஃப் வேறையாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது ஒரு பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் சார். நிறையா நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த பிக் பாஸோட இந்த ஃபேமோ இல்லை இந்த இடமோ உங்களுக்கு எந்த வகையில் உதவி பண்ணணும்னு நீங்கள் நம்புகிறீங்க? இல்லை சார், நான் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணணுன்னு கிளம்பி வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. நான் என்ன நினச்சி என்ன ஆசைப்பட்டு வந்தனோ அது இன்னும் நான் பெருசாக அச்சீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு 4 டைரக்டர் கண்ணில் என்னை கொண்டு போய் காட்டிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்காக நான் வந்து 4 இயர்ஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த இயர் எனக்கு இது கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதை நான் பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் கண்டிப்பாக இது மூலிமா எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எமோஷனலாக நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? நான் ஆக்சுவலி போல்டாக இருப்பேன், ஸ்ட்ராங்காக இருப்பேன், அதே டைம் எமோஷ்னலாகவும் இருப்பேன். ஓகே, ஹேண்டில் பண்ண முடியும் நம்புறீங்க? ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். நீங்கள் அங்கே போங்க. அதில் டேபிளுக்கு நடுவில் இல்லைங்க, அங்கே ரெட் அண்ட் ப்ளூ பேட்சஸ் இருக்கா? ஓகே, அதில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுடைய முதல் ஆட்டத்தின் ஆரம்பம். எதனால் ரெட்டு தானே டேஞ்சர். உங்களை பார்க்குறவங்களுக்கு டேஞ்சரா இருக்கலாம். இது எதையா ஒன்று தெளிவாக சொல்லுங்க. இருக்கலாம் சார், எனக்கும் டேஞ்சர் தான் உள்ளே போனால். ஓகே, மேபி நானும் அவங்களுக்கு டேஞ்சராக என்ன மாற்றிக்கிறீங்களா? வேறு இல்லை, வேணாம் சார், அது டேஞ்சராக வந்துட்டு போட்டோமா? சார் டேஞ்சரை கேள்வி கிடைக்கலாம், காமிங்க. ஓகே சார். கை தட்டுறது ஒழுங்காக தட்டலாம்ல. அதில் என்ன, யார் வந்தவங்க கூட? சார் அம்மா, அக்கா. ஓகே, யார்? அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட். ஓகே. ஸோ உங்கள் பொண்ணுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு? உங்களுக்கு வணக்கம் சார். வணக்கம்மா.
ஆதி சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டுக்கு வந்தது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலைங்க. ஓகேங்க. அவள் வந்து பிக் பாஸில் வந்து ஆக்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். ஓகே. படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறான், படம் வெளிவர போகுதுங்கிறதே எங்களுக்கு அப்போ தான் தெரியுங்க. பிகில் நடிச்சதா? பிகில் நடிச்சப்பங்க. ஓகே. அதனால் வந்து அப்போ வந்து ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே 8 வருஷமாக வந்து தனியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் தனிச்சு நின்று இந்த அளவுக்கு போராடி ஜெயிச்சு இன்னைக்கு வந்து பிக் பாஸ் மேடைக்கு வந்திருக்கான்னா அவளோட தைரியம், உறுதி தான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் ஆதிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆதிரைக்கு ஆதி நல்லா விளையாடிட்டு வா, நீயா இரு. கண்டிப்பாக எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாத. இன்கேஸ் உனக்கு ஏதாவது டவுனாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த அன்னைக்கு என்னென்னவோ அது அந்த அன்னைக்கே முடிச்சுட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ் டே அப்படி போயிடு. கண்டிப்பாக நல்லா பண்ணிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் கனவு மெய்ப்படட்டும். போய் ஜாலியாக விளையாடுங்க, சூப்பராக விளையாடுங்க. நேராக போயிட்டு ரைட்.